சில்லடி கடற்கரையில் வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாவட்ட ஆட்சியர் தூய்மை பணியில் ஈடுபட்டார். நாடாளுமன்ற தேர்தல் 2024 முன்னிட்டு 100% வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் சில்லடி தர்கா கடற்கரை பகுதியில் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்கள் குப்பைகளை அகற்றி தூய்மை பணியில் ஈடுபட்டு வாக்களிப்பதன் அவசியம் மற்றும் நேர்மையுடன் வாக்களிக்க வேண்டும், வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தூய்மை பணியினை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் துவக்கி வைத்து பணியில் ஈடுபட்ட சம்பவம் மாணவர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தூர் அருகே ஆட்டு வியாபாரியிடம் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1,04,500 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே 7000 பண்ணை வல்லம்பட்டி சாலையில் வெம்புக்கோட்டை மண்டல துணை வட்டாட்சியர் ராஜமோகன் தலைமையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் நிறுத்தி சோதனை செய்ததில் ராஜேந்திரன் என்பதும் அவர் ஆடு வியாபாரம் செய்து வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 1,04,500 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து சாத்தூர் வட்டாட்சியர் லோகநாதனிடம் ஒப்படைத்தனர். வட்டாட்சியர் முன்னிலையில் பணம் சீல் வைக்கப்பட்டு சாத்தூர் சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. குன்னூரில் கடந்த 10 நாட்களுக்கு மேல் பற்றி எறிந்த காட்டுத்தீயை அணைக்க போராடிய வனத்துறையினருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள ஃபாரஸ்ட் டேல் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தை சுத்தம் செய்தபோது அதன் குப்பைகளை எரித்ததில் அருகில் இருந்த வனப்பகுதியில் தீ பரவியது. கடந்த 12ஆம் தேதி பற்றிய தீயை கட்டுக்குள் கொண்டுவர 10 நாட்களாக வனத்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தனர். இதையடுத்து ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் மாவட்ட வன அலுவலர் கௌதம் உத்தரவின்படி குன்னூர் வனசரகர் ரவீந்திரநாத் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட வனத்துறை பணியாளர்களுக்கு தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்ட போது அதன் புகையினால் ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்பதை கண்டறிய குன்னூர் தனியார் நன்கெம் மருத்துவமனையில் எக்ஸ்ரே, ரத்த அழுத்தம், கண், மூக்கு, காது என அனைத்து பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டது. மயிலம் சுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி உத்திர தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் உள்ள மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர தேர் திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து 19ஆம் தேதி தங்க மயில் வாகன உற்சவமும், 22ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவமும், அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்குதிரை வாகனத்தில் மலைவலம் வரும் காட்சியும், இன்று அதிகாலை மயிலம் பொம்மபூர ஆதீனம் 20ஆம் பட்டம் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். அப்போது பக்தர்கள் பக்தி கோஷம் எழுப்பினர். இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர். ஆண்டிப்பட்டியில் திருமணத்திற்காக மண்டபம் முன் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் அகற்றப்பட்டது. தமிழகத்தில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளது. இந்நிலையில் ஆண்டிப்பட்டியில் நடைபெறும் ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக மண்டபத்தின் முன்பு 20க்கும் மேற்பட்ட பேனர்கள் வைக்கப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நேரத்தில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அதிகாரிகள் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் பேனர்களை அப்புறப்படுத்தி பேரூராட்சி அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றனர். திருமண நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் பேனர்கள் அப்புறப்படுத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். 2024 மக்களவைத் தேர்தல் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து ஆதரவாளர்களை திரட்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சொந்த ஊரான தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள இல்லத்திற்கு வருகை தந்த அவர் வரதராஜர் பெருமாள் திருக்கோயிலுக்கு ஆதரவாளர்களுடன் வந்து சிறப்பு பூஜையில் ஈடுபட்டு வழிபாடு மேற்கொண்டுள்ளார். விருதாச்சலம் தொகுதிக்கு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஓட்டுப்பதிவு சரிபார்ப்பு இயந்திரங்கள் வந்திறங்கியது.
கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள விருதாச்சலம் சட்டசபை தொகுதியில் 286 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன. இதற்காக விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஸ்ட்ராங் ரூம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஓட்டுப்பதிவு சரிபார்ப்பு இயந்திரம் பாதுகாப்பாக வைக்கப்பட உள்ளன. அதன்படி 686 மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள், 371 விவிபாட் இயந்திரங்கள் வந்து இறங்கியது. உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் சையத் மெஹ்மூத் தலைமையில் வட்டாட்சியர் உதயகுமார், துணை வட்டாட்சியர் கோவிந்தன் ஆகியோர் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் பாதுகாப்பாக இறக்கி வைத்து அறையை பூட்டி சீல் வைத்தனர். இதையடுத்து தொடர்ந்து 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ராஜபாளையத்தில் நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியில் ஆட்சியர் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பதற்கு பணம் வாங்கக்கூடாது, 100% வாக்குப்பதிவு என்ற விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் நோக்கில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. சத்திரப்பட்டி அரசு பள்ளியில் இருந்து புறப்பட்ட பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தொடங்கி வைத்து தானும் கலந்து கொண்டார். அப்போது விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வாசகங்களை ஏந்தியவாறும், தலைக்கவசம் அணிந்தவாறும் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் என 300க்கும் மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.